கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இயேசு ஆறுதல் அளிக்கிறார் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக எங்களது அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நன்னாளிலே ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நாள் மிக ஆசீர்வாதமாக மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவாராக. கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொல்லும்போது ஏதோ கொண்டாட்டத்தோடு மாத்திரமல்லாமல் இதுவரை கிறிஸ்து இருதயங்களில் பிறக்காத உள்ளங்களில் கிறிஸ்து பிறக்கட்டும், அதுவே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவர்களுடைய இருதயத்திலும் கிறிஸ்து உண்மையாக பிறக்கட்டும், கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்து உங்களில் உருவாகும் மட்டும் நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஒரு சுவிசேஷகனின் வாஞ்சை, ஒரு சுவிசேஷகனுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அதுவாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த நாட்களிலே கிறிஸ்துவை அறிந்த தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சை அவனமே இருக்கட்டும். நம் ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபிக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்மஸ் நாளை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு பகிர்ந்தளித்த அளவின்படி சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் அந்த நாளை நீங்கள் கொண்டாடுவதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்து கொள்கிறான் என்று வேத வசனம் அருமையாக சொல்கிறது. அந்த நாளிலே நாம் மிக கஷ்டப்படுகிற ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளை நாம் நினைக்கும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம எவ்வளவு கொண்டாடுகிறோமோ, எவ்வளவு நேர்த்தியாக இதெல்லாம் நம்ம செய்கிறோமோ, அதில் ஒரு சிறு பங்கை ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்யும்போது அது இன்னும் கர்த்தருடைய பார்வைக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் நாங்கள் எங்கள் ஊழியத்தின் சார்பாக அந்த கிறிஸ்மஸ் நாளை ஏழை எளிய மக்களோடு செலவிட நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு. கர்த்தர் அந்த தேவைகளை எல்லாம் கண்டிப்பாக சந்தித்து தருவார். எங்கள் கையின் பிரயாசத்தின் ஒரு பகுதியை அதற்காக நாங்கள் செலவிட நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். உங்களில் யாருக்காவது எங்களோடு இணைந்து செயல்பட விருப்பம் இருந்தால் நீங்களும் தாராளமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே கடந்த நாட்களிலே தந்ததான ஒரு வார்த்தையை ஒரு சின்ன மெசேஜாக அறிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார். அது மிக எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை என்றாலும் அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை ஆழமாக தொட்டது. ஏன்னா இந்த வருஷத்தில் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகள் ஆவிக்குரிய குடும்பங்களே ஆனாலும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, அநேக தேவ பிள்ளைகள் தாங்கள் நினைத்தது, தாங்கள் எதிர்பார்த்தது, விரும்பினது நடக்கவில்லை என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு வேதனையோடு இந்த வருஷத்தின் கடைசியில் எத்தனையோ குடும்பங்களில் இருக்கிறது உண்டு. அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமல், அவங்க விரும்பின ஒரு காரியம் செய்ய முடியலை, ஏதோ ஒன்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, இப்படி ரொம்ப மனவேதனையோடு பாரத்தோடு ரொம்ப டிப்ரெஷனில் அநேக குடும்பங்களில் அநேக நபர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா எல்லாம் கிடைக்கும்போது கிடைத்தவர்களுக்கு ஆசீர்வாதம், ஆனால் பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க போனால் மிகுந்த ஒரு வேதனையான அனுபவங்கள். அது எப்படி என்று சொல்லப்போனால் ஒரு நிராசை, இது எனக்கு கிடைக்கலையே, எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் இந்த விஷயத்துக்காக, இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக, இந்த நன்மைக்காக, இந்த தேவைக்காக, இப்படி ஒரு காரியத்துக்காக
ரொம்ப எதிர்பார்த்திருந்தேனே, காத்திருந்தேனே, என் வாழ்க்கையில் நடக்கலையே, வருஷமும் முடிய போகிறது என்று ஒரு வேளை அங்கலாய்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியல, இனி அவ்வளவுதான் என்று நினைத்து தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த வேத புத்தகத்திற்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ வருஷம் முடிய போகுது, ஏதோ உலகம் அழிஞ்சது மாதிரி சிலவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ முடிய போகுது, டிசம்பர் 31 வந்த உடனே ஐயோ எல்லாம் போயிட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே, இனி புதிய வருஷம் வரப்போகுது, ஏதோ எல்லாமே முடிந்து போனது மாதிரி ஒரு நினைப்பு சில மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ளேயும் ஆழ் மனதிற்குள்ளேயும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஐயோ வருஷம் முடிய போகுது, வருஷ கடைசி ஆயிடுச்சு, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் செய்ய முடியலையே, எதிர்பார்த்தது ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியலையே என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் தருகிறதான ஒரு வார்த்தை, இல்லை அப்படி இல்லை, இன்னும் கர்த்தரால் செய்ய முடியும். ஏதோ டிசம்பர் 31 முடிந்த உடனே நம்ம நினைக்கிறது எல்லாம் ஐயோ வருஷம் முழுவதும் எனக்கு வீணாய் போனதே, அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். இந்த ஒரு வருட காலம் எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பாதைகளிலே கர்த்தர் அருமையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை கர்த்தர் வருகிற வருஷத்திலே கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மாதத்தின் கடைசி நாள் முடிந்ததோடு எல்லாம் முடிந்து போகலை. ஏதோ அடுத்த நாள் என்னைக்கு மாதிரி தான் வரும். 31 முடிஞ்சு அடுத்த நாள் ஒரு நாள் ராத்திரி தூங்கி முழித்து அடுத்த நாள் விடிஞ்சு புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அதோ அதில் ஒரு பக்தி பரவசம், அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். அடுத்த நாள் கேஷுவலாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த நாள் வருது, சந்தோஷமாக அந்த நாளை எதிர்கொள்ளுவோம். அடுத்த வருஷம் என்று சொல்லும்போது அது ஒரு வருடம், ஒரு வருடம் முடிந்து ஒரு புது வருஷம், ஒரு புது நாள், ஒரு புதிய மாதம், ஒரு புதிய வருடம் ஆரம்பமாகிறது மாத்திரமே உண்மை. மற்றபடி ஏதோ பழைய வருஷத்தில் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியல, ஐயோ எல்லாமே ஃபெயிலியர் அப்படி என்று ஒரு மனநிலையில் இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை ரொம்ப ஒரு கவலையோடு சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஜெபத்தோடு கூட கேளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். ஆதியாகமம் 17:21. வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே. ஆமென், ஹல்லேலூயா. மிக அருமையான ஒரு வார்த்தை. கடந்த நாட்களில் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த போது கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஆழமாக பதிய வைத்த ஒரு வார்த்தை. அதை திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை தியானிக்கவும், அதிலிருந்து ஒரு சில வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். எனக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அதை உங்களுக்காக நான் ஒரு சின்ன செய்தியாக உங்களுக்காக நான் அதை பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். அதாவது, வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அவனமே ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதே வசனத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஆமேன். 2 வசனத்திலும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு நேரடியாக பேசினதான ஒரு வார்த்தை, வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே. ஆமேன். அந்த ஒரு சென்டென்ஸை நான் எடுக்க விரும்புகிறேன். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே. இந்த வருஷத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று ஒரு வேளை வேதனையோடு ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்கிற தேவ பிள்ளைகளோடு ஆவியானவர் பேசுவாராக. வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே. ஆமேன். எதிர்பார்க்கிறது, நீங்கள் விரும்புகிறது, நீங்கள் நினைக்கிறது, உங்கள் தேவை, அல்லேலூயா, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களால் விசுவாசிக்க முடிந்தால் ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே. ஆமேன். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமருக்கு நிருபம் எழுதும்போது அழகாக சொல்லுகிறார், அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது, ஆமேன், ஹல்லேலூயா, அது ஒரு வாக்குத்தத்தம். ஆமேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதா
சொன்னதான அந்த வாக்குத்தத்த வார்த்தையானது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஆமேன். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இங்கே ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எது பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, குழந்தையாக இருந்தால் குழந்தை, இல்லை இன்னொரு தேவை, எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ண முடியாமல் டேஷ் போட்டு வைத்திருக்கிறதான அந்த தேவையை வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், 99வது வயதிலே கர்த்தர் வாக்கு பண்ணினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை தான், ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அது கர்த்தருடைய பார்வையிலே மிக மேன்மையாக காணப்பட்டது. அதே ஆபிரகாமுக்கு அவர் வருகிற வருஷம் என்று சொன்னது அடுத்த வருடம். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், அடுத்த வருடத்திற்கு ஒரு 10 நாட்கள் தான் இருக்கிறது. வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே நீங்கள் எதிர்பார்ப்பது, நீங்கள் விரும்புகிறது, ஹல்லேலூயா, நீங்கள் வாஞ்சிக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு தேவை, ஒரு விடுதலை, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 99வது வயதிலே கர்த்தர் வாக்கு பண்ணினார், வருகிற வருஷத்திலே உனக்கு தருவேன். அதே கர்த்தர் அடுத்த வருடம் 100வது வயதிலேயே ஈசாக்கை கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர் நம்முடைய தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே ஆபிரகாமுக்கு செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த அற்புதத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை, அந்த தேவையை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏதோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதுன்னா எப்படியும் நம்ம வாங்குவோம். ஹல்லேலூயா. எதை வேணும்னாலும் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, கண்டிப்பாக நமக்கு அது தேவை என்றால், அது காசு கொடுத்தால் கிடைக்கும் என்றால், எத்தனை பணம் செலவு பண்ணவும் இன்றைக்கு உலக மனிதர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் சில ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் குறிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு. ஆமேன். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருந்தால், அதற்கு அவர் குறிக்கப்பட்ட ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. நாமோ ரொம்ப ஸ்பீடாக இருப்போம், சீக்கிரமாக கிடைத்தால் நன்றாக இருக்குமே, இது என்னென்ன நாட்களில், இந்தந்த வருடங்களில், இந்த வருஷத்தில் கிடச்சிருந்தா, இந்த 2024 இது கிடச்சிருந்தா எனக்கு நல்லா இருக்குமே என்று நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை தோன்றலாம். ஒருவேளை அது கிடச்சிருக்காது, கொஞ்சம் தாமதமாகலாம். ஏன் தாமதமாகிறது தெரியுமா? கர்த்தர் குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரவில்லை என்பதுதான் நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஏன்னா லேட்டாக கர்த்தர் மிக நேர்த்தியாக, மிக ஆசீர்வாதமாக அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. யாருக்கு தான் இந்த ஆசீர்வாதம் குறித்த நேரத்திலே கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று வேதத்திலே நாம் ஒரு சில காரியங்களை, ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அதாவது வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே, ஆமேன். ஹல்லேலூயா. வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆமேன். ஹல்லேலூயா. அதற்காக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகத்திலே நாம் எடுக்கும்போது, யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்திலே, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் வாழ்க்கையிலே வந்தாலும் யோபுவுக்கு ஒரு தைரியம் இருந்தது, எனக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். எனக்கு ஒன்று அவர் குறித்திருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார், நான் நம்புவேன். யோபு அப்படி சொல்ல காரணம் என்ன என்று நாம் வேதத்திலே பார்க்கும்போது, அதற்கு முந்தின வசனங்களிலே, அதே 23வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீங்கன்னா, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை முதலாவதாக கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் குறிக்கப்பட்ட நேரத்திலே அவர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை காத்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்முடைய உதடுகளில் நிலைத்திருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய
அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் தாம் சொன்னதை வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். யோபுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அவர் சொல்லுகிறார், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. இயேசுவினுடைய அடிகள், அந்த தெய்வத்தின் அடிகளை அவர் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் காலடிகள் எங்கெல்லாம் போகிறதோ, கடினமான பாதை என்றால் கடினமான பாதையாக இருக்கலாம், விசாலமாக இருந்தால் விசாலமாக இருக்கலாம், மேடு பள்ளம் என்றால் மேடு பள்ளமாக இருக்கலாம், குறுகின பாதை என்றால் அப்படி இருக்கலாம். ஹல்லேலூயா. எதுவானாலும் அவருடைய அடிகளை நான் பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. அவருடைய நெறியை விட்டு நான் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, சாயவில்லை. நெறிமுறைகள், வழிமுறைகள், சில வழிமுறைகளை பரிசுத்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசையும் வாஞ்சையும் இருக்கிறது, உண்மைதான். ஆமீன். ஆனால் சில நெறிமுறைகள், சில வழிமுறைகள் இருக்கிறது. ஆமீன். உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்கள், வேலை வாய்ப்புகள் எதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாலும் சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை கை கொண்டால் மாத்திரமே நமக்கு அது கிடைக்கும். அது மாதிரி பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து அவர் குறிக்கப்பட்ட காலத்திலே அவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில நெறிமுறைகள் இருக்கிறது. ஆமேன். அதை நாம் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு யோபு சாயவே இல்லை. ஆமேன். அதை அப்படியே கை கொண்டேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. என்னதான் கஷ்டம் வரட்டுமே, என்னதான் போராட்டம் வரட்டுமே, என்னதான் இழப்புகள் வரட்டுமே, என்னதான் வேதனைகள் வரட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் வரட்டுமே, அதை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அவர் உதடுகள், அவர் வாயை திறந்து என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ. ஆமீன். கர்த்தர் நமக்கு என்னென்ன அவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகள் கற்பனையாக கட்டளையாக நமக்கு தந்திருக்கிறாரோ. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை உடுக்க வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எல்லாமே வரைமுறை இருக்கிறது. நெறிமுறைகளை இந்த 66 புத்தகங்களுக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆமேன். ஆவியானவர் எல்லாவற்றையும் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த நெறிமுறைகளை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்கவே மாட்டேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டிய காரியம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை விட்டு நாம் அக்கம் பக்கம் கூட திரும்பக்கூடாது. அதை அப்படியே நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விடவும் ஹல்லேலூயா அதிகமாய் காத்து கொண்டேன். அவர் புசிக்கிற ஆகாரம், ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது ஆகாரம்தான். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் ஆகாரத்திற்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான். என்ன எங்கேயோ போய் சம்பாதிக்கிறான். இந்த வயிறு மட்டும் இல்லைன்னா மனுஷன் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே பிழைப்புக்காக சொல்லுவாங்க. வயிற்று பிழைப்புக்காக நான் இந்த இடத்துல போகிறேன், கடல் கடந்து போய் பிள்ளைகளுக்காக, எல்லாம் எதுக்காக, வயிற்று பிழைப்புக்காக. வயிறு பிழைக்கணும்னா வயிற்றுக்கு ஆகாரம். ஹல்லேலூயா. இந்த ஆகாரத்தை விடவும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கை கொண்டேன் என்று யோபு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஆமீன். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமீன். நம்மளால் சொல்ல முடியுமா? அப்போ முதலாவது, கர்த்தரிடத்திலிருந்து அவர் குறிக்கப்பட்ட காலத்திலே ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை காத்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு 42வது அதிகாரத்திலே வரும்போது கர்த்தர் யோபுக்கு சொல்லியிருந்தபடியே அவரை ஆசீர்வதித்தார். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவன் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவனமே அவர் நிறைவேற்றினார். ஆமேன். ஹல்லேலூயா. கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி நெறிமுறைகளின்படி அப்படியே நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறதை வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் குறிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்திலே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமேன். 1:18, தானியேல் 1:18, அவர்கள் ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ஆமேன். அல்ல, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த 4 வாலிபர்கள், அதாவது அனனியா, மீஷாவேல், அசரியா, தானியேல், இந்த 4 பேரும் ராஜாவினுடைய போஜனத்தினால் நாங்கள் தீட்டுப்பட மாட்டோம்
என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆமீன். இரண்டாவதாக, ஒரு தேவ பிள்ளை கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது சுதந்தரிக்க வேண்டும் என்றால் தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்மானத்தில் உறுதியாக இருந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. ஆமேன். இவங்க சொல்கிறாங்க, நல்லா சாப்பிட்ருக்கலாம், ராஜபோஜனம் எப்படி இருக்கும் என்று. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் ராஜபோஜனம் மிக மேன்மையானது. ஆனால் இது எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. 10 நாள் எங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. 4 வாலிப பிள்ளைகள் தான். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஆகாரம் என்று சொல்லும்போது கடையில் ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுன்னு சொன்னால் அவ்வளவு அவங்களுக்கு உலகத்தில் இல்லாத ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த 4 வாலிபர்களும் அவர்களுக்கு அந்த ராஜ போஜனம் சாப்பிடக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் கிடைத்த போதிலும் கூட அவர்கள் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா ராஜ போஜனத்தினால நாங்கள் தீட்டுப்பட மாட்டோம். அப்போ அங்கே ஒரு தீட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன தீட்டு? அங்கே நல்லா குடிக்க வேண்டிய எல்லா மது வகைகள் எல்லாமே இருக்கும். அது ஒரு தேவ பிள்ளைக்கு அசுத்தமானது, கர்த்தர் விரும்பாதது, கர்த்தர் அருவருக்கிறது. இந்த 4 பேரும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தைகள், கட்டளைகள், கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளை உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். எனக்கு என்ன பெரிய ரேங்கில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், உலக பிரகாரமாக எந்த பெரிய ஜாபில் வேணாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அதில் பெரிய பார்ட்டிஸ் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டுமே. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் விரும்பாததை, கர்த்தர் அருவருக்கிறதை நான் ருசி பார்க்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அது வேண்டாம் என்று தீர்மானத்தில் உறுதியாக இருந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று நாம் எல்லாரும் சொல்லுவோம். எப்படி ஜெயமாக இருந்தது? 1வது அதிகாரத்திலேயே தானியேலுடைய உறுதி. ஹல்லேலூயா. அவர் உறுதியாக இருந்தார், தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். இதனால் நான் தீட்டுப்படவே மாட்டேன். உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. ஆமீன். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. கடலுக்குள்ளே தான் மீன் இருக்கிறது. கடல் நீர் உப்பாக இருந்தாலும் அந்த உப்பு மீனில் ஒட்டாது. அது மாதிரி தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள் ஒரு தேவ பிள்ளையை அண்டக்கூடாது. ஹல்லேலூயா. அதன்படி நாம் உலகத்தின் போக்கிற்கு நாம் போகக்கூடாது. தேவ பிள்ளை என்பதை எந்த இடத்துல, ராஜ கொட்டாரத்தில் ஆனாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல ஆனாலும் சரி, நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமீன். எந்த இடத்துலெல்லாம் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படுகிறதோ, எந்த இடத்துலெல்லாம் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக உயர்த்தப்படுகிறதோ, அதை பரலோகத்திலிருந்து கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால் தான் கர்த்தர் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. தானியேலும் இந்த 3 வாலிபர் மொத்த 4 பேரும் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் 10 நாளைக்குள்ளே குறிக்கப்பட்ட நேரத்தில் ராஜாவுக்கு முன்னாக கொண்டு விடுகிறாங்க. எல்லா வாலிபர்களை விடையும் இந்த 4 பேரும் ரொம்ப பார்க்க அழகாக, புஷ்டியாக, செழிப்பாக, கொழுமையாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 10 மடங்கு எல்லாரை விட இவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஞானம் உள்ளவங்களா, அழகுள்ளவங்களா, புஷ்டி உள்ளவங்களா? 10 நாள் தான் சோதித்து பார்க்க சொன்னாங்க. 10 மடங்கு பரலோகத்தின் தேவன் அந்த பிள்ளைகளுடைய தீர்மானத்தை பார்த்து, தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். எந்த ராஜ கொட்டாரத்திலும் எல்லாரை விடவும் மிக மேன்மையான ஒரு அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் நடத்தினார். அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்த தானியேலுக்கு தான் என்ன கிடைத்தது தெரியுமா? தானியேல் 1:17 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்திலும், ஞானத்திலும், அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆமேன். ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி உண்டென்று நம்ம வாசிக்கிறோம். இந்த விசேஷித்த ஆவி, இந்த விசேஷித்த கிருபை, இந்த விசேஷித்த வரம் அவனுக்கு எப்படி கிடைத்தது? அவன் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அப்போவே கர்த்தர் கொடுத்த ஒரு வரந்தான் தானியேலுக்கு. ஆமேன். கர்த்தருக்கு தெரியும், வருகிற நாட்களில் நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை பார்ப்பான். அதை ஒருத்தனால அறிவிக்க முடியாது. எவனாலையும், எந்த ஜோசியராலையும், எவனாலையுமே அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருக்காக தீர்மானமாய் நின்ற கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் வரங்களையும் கிருபைகளையும் விசேஷித்த ஆவியையும் 1ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.
அதை பெற்றுக்கொண்ட தானியேல் தைரியமாக ராஜ கொட்டாரத்திலே சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் அவன் விவரிக்கிறான், அதன் அர்த்தத்தை சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்படலன்னு இல்லை, அநேக பாடுகள் உபத்திரத்தின் வழியாக அவர் கடந்து போயிருக்கிறார். என்ற சப்ஜெக்ட் அதல்ல. ஆனால் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோமே. எப்படி ஜெயமாக இருந்தது? தீர்மானத்தில் உறுதியாக இருந்த தானியேல். ஆமேன். நாமும் தீர்மானத்திலே உறுதியாக இருப்போமா? உலகமும் வேணும், கர்த்தரும் வேண்டும் என்று இருந்தால் அது ஒருபோதும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே உலகமும் கொஞ்சம் இருக்கட்டும், கர்த்தரும் இருக்கட்டும் என்று நாம் பயணிப்போம் என்றால் 2 படகுலே 2 கால்களை வைத்த ஒரு நிலைமை தான். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எதை நீங்கள் இந்த உலக பிரகாரமான எந்த காரியத்தை இழக்கிறீங்களோ, கர்த்தரிடத்திலிருந்து மகா மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் குறிக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ 2வதாக கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் எப்படியும் வாழட்டும், புசித்து குடித்து எப்படியும் வாழட்டுமே, ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு அதெல்லாம் செய்ய அதிகாரம் இல்லை. அதான் பவுல் சொல்லுவார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா 4 பேரும் நன்றாக அறிந்திருந்தாங்க. எல்லாம் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்கிறது என்று சொல்லி அப்படியே அடித்து பரண்டு நாங்களும் நல்லா குடித்து நல்லா ஜாலியாக இருக்கலாம் என்று அந்த 4 வாலிபர்களை நினைக்கல. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒன்று தெரியும், எல்லாம் எங்களுக்கு தகுதியாக இராது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிற வருஷத்திலே, ஆமேன், குறித்த நேரத்திலே, ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் குறிக்கப்பட்ட காலத்திலே எதிர்பார்க்கிற நன்மை, ஹல்லேலூயா, ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஆமேன், ஹல்லேலூயா, ஒரு விசேஷித்த தேவ கிருபை, ஆமேன், கர்த்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். இதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 26:3 நாம் வாசிக்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை ஒரு மனுஷன் உறுதியாய் பற்றி கொண்டானால் கர்த்தரை தான் நம்பி இருப்பான். ஆமேன். அவனை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த 4 வாலிபர்களையும் கர்த்தர் காத்து கொண்டார். உறுதியாய் பற்றி கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டவனை கர்த்தர் விட மாட்டார். அவரை அப்படியே பற்றி கொள்ள வேண்டும். எது நமக்கு தேவை இருக்கிறதோ, எந்த நன்மைகள் எந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே தேவை இருக்கிறதோ கர்த்தரை பற்றி கொள்வோம். உலகத்தை விட்டு விடுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமேன். 3வதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் 2வது பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபு 14:14 2வது பகுதி. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 3வதாக ஒரு தேவ பிள்ளை கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு சில போராட்டத்தின் நாட்களையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். எல்லாமே என்றைக்குமே எல்லாம் ஜெயமாக இருக்காது. ஹல்லேலூயா. சில தோல்விகள், சில காரியங்கள் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. சில அலைச்சல்கள் வரும் வாழ்க்கையில். ஆனால் அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கு மாத்திரம்தான் அந்த போராட்டங்கள். அந்த காலத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். யோபு சொல்கிறார், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு எப்போ மாறுதல் வரும்? இப்போது அப்படி காத்திருக்கிறீங்களா? ஒரு போராட்டத்தின் காலத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. இல்லையில் வருஷத்தின் கடைசியில் கூட இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, இதிலிருந்து எனக்கு ஒரு மாறுதல் இல்லையே என்று மாறுதலுக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் காத்திருக்க தான் சொல்கிறார். எப்போது எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்று அந்த நாட்களுக்காக காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் வருகிற வருஷத்திலே குறிக்கப்பட்ட காலத்திலே எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் நீக்கி ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ரட்சிப்பு, குடும்பத்தில் ரட்சிப்புக்காக போராடி கொண்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்திற்காக போராடி தான் ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டு இருக்கிறீங்களா? எந்த விஷயத்தில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்களோ அதே விஷயத்திலே ஹல்லேலூயா காத்திருங்கள். கர்த்தர் வருகிற நாட்களிலே ஹல்லேலூயா உங்களுக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. யோபு 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிப்பீங்கன்னா தெரியும். மனுஷனுக்கு பூமியிலே போராட ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. ஹல்லேலூயா. எல்லா மனிதனுக்கும் போராடுவதற்கு ஒரு காலம் உண்டு பூமியிலே. கர்த்தர் அதற்கும் குறித்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாத
போராட்டத்திற்கு ஒரு காலம் உண்டு என்றால் போராட ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு என்றால் நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி அழகாக சொல்லுவார். அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. அந்த வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நகைக்க ஒரு காலம் உண்டு என்றால் அழ ஒரு காலமும் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே போராட ஒரு காலம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. மாயையான மாதங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. சஞ்சலமான இரவுகள். ஆமென். எத்தனை பேர் இதெல்லாம் கடந்து வந்தீங்க என்று கேட்டால் அத்தனை பேரும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. 99% பேர் சொல்ல முடியும். நாங்கள் மாயையான பல மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சஞ்சலமான பல ராத்திரிகளை கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் தான். இந்த காலங்களிலே பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்றால் வருகிற வருஷத்திலே குறிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் எல்லா போராட்டங்களை நீக்கி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை காண செய்வார். ஆமென். காத்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு தேவ பிள்ளை எல்லா காரியத்திலேயும் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவங்க யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயம் ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதா இன்றைக்கு? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாக இருந்து காத்திருங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை வாய்க்குமோ வாய்க்காதோ என்றல்ல, உங்கள் தேவைகளை அறிகிற கர்த்தர் உங்களை திடமானதாக இருக்க சொல்கிறார். திடமானதாக இருந்து காத்திருங்கள். வருகிற வருஷத்திலே குறிக்கப்பட்ட காலத்திலே உங்களுக்கு அவனவனுக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதே தான் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று. ஆமென். ஆபகுக் 1 ஆபகுக் சொல்லுவார், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேனே, நீங்கள் கேளாதவர் போல இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. அது வரைக்கும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், நீங்கள் ரட்சியாமல் இருக்கிறீங்களே. அப்படி என்று 1 ஆபகுக்கு தேவ சமூகத்திலே மன்றாடுவார். இதே அனுபவத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவரே எத்தனை மாதங்களாக இந்த 2024 முழுக்க நான் போராடினேனே, நான் உம்மிடத்தில் கேட்டேனே, எதுவும் எனக்கு வாய்க்கவில்லை. ஆண்டவரே நீர் கேளாதவர் போல் இருக்கிறீரே, நீர் ரட்சியாதவர் போல் இருக்கிறீரே என்று கேள்வியோடு இருந்த ஆபகுக்கு 2 கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீ காத்திரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் இருக்கிறது. தரிசனம் ஒரு நாளும் ஒழிந்து போனதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அது நிறைவேறும், அதற்காக நீ காத்திரு. ஆமேன். ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தாமதிப்பதே அன்றி அது கிடைக்காமற் போகாது. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் காத்திருங்கள், அது தாமதிப்பதில்லை. கண்டிப்பாக வருகிற வருஷத்திலே குறிக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, சபையிலே கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒன்றுமே இல்லாத போது ஈசாக்கை அவர்கள் காணவில்லை. ஹல்லேலூயா. சாராளுடைய கற்பம் செத்து போனது. வயதான ஒரு பாட்டி. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 99 வயது. கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா உனக்கு குறிக்கப்பட்ட காலம் வந்து வருகிறது. வருகிற வருஷம், அடுத்த வருஷம், வருகிற வருஷம் என்று சொல்லும்போது அடுத்த வருஷம். ஆமேன். 2025. ஆமேன். ஹல்லேலூயா. குறித்த காலம். ஆமேன். அது எந்த மாதமாகவோ எந்த நாளாகவோ இருக்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் தெரிந்தது, நமக்கு யாருக்குமே தெரியாது. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவது எப்போ என்று யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. அவர் குறிக்கப்பட்ட அந்த நேரத்திலே, அந்த நாள், அந்த மாதம், அந்த தேதி, அந்த நேரத்திலே கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ள தேவன். ஆமேன். ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அதே மறு வருஷத்திலே 100வது வயதிலேயே கர்த்தர் வாக்கு பண்ணினபடி ஒரு ஈசாக்கை கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அது மாதிரி நாமும் விசுவாசிப்போமா? ஹல்லேலூயா. யோபுவை போல கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகளை அப்படியே கை கொண்டு அதன்படி வாழ்வோமா? அப்போது கர்த்தர் குறிக்கப்பட்ட நேரத்திலே ஆசீர்வாதத்தை தருவார். தானியேலை போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்மானத்திலே உறுதியாக இருப்போமா? ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. ஆகவே தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தருக்காக வாழ்வேன் என்றால் கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இதை நான் செய்வேன். ஆண்டோடைய கட்டளைகள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். காலம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. யார் என்னமோ சொல்லிட்டு போட்டேன், கர்த்தருடைய காரியங்களில் தீர்மானத்தில் உறுதியாக இருந்த தானியேலையும் அந்த 3 சகோதரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்தார். நல்ல ஞான இருதயத்தை கொடுத்தார். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது போல தீர்மானத்தில் உறுதியாக
இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே வருகிற வருஷத்திலே குறிக்கப்பட்ட நாளிலே ஹல்லேலூயா உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். அது எதுவாகவும் இருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக காத்திருங்கள். ஆமேன். மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் உண்டு என்பதை மறந்து விட வேண்டாம். உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுக்கும் போராட ஒரு காலம் உண்டு. சஞ்சலமான மாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. சஞ்சலமான இரவுகள் உண்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மனுஷன் கடந்து தான் வரணும். பொல்லாத காலங்கள் உண்டு. எல்லாவற்றையும் இன்னொரு செய்தியில் நான் அதை அழகாக சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்கு போராட குறிக்கப்பட்ட காலங்கள், நேரங்கள், சமயங்கள், ராத்திரிகள் கூட உண்டு. நமக்கு விருப்பமில்லாத நாட்கள். ஆமேன். அதையெல்லாம் ஒருவேளை கடந்து வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கெல்லாம் காத்திருங்க. எப்போது மாறுதல் வரும். ஆமேன். ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு எப்போ மாறுதல் வரும், எப்போ மாறுதல் வரும், இதிலிருந்து எப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று காத்திருப்பீங்கன்னா, ஹல்லேலூயா, காத்திருப்பீங்கன்னா, காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிற 2025 குறிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் நீங்கள் காத்திருக்கிற அந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையை தருவார் என்று நான் ஆணித்தரமாக வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆமேன். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? தரிசனத்திற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே தரிசனம் நிறைவேறும். ஆமேன். காத்திருங்க. காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் தயை செய்வதற்கான குறிக்கப்பட்ட காலமும் சமயமும் வந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு குறிக்கப்பட்ட நேரத்துக்காக காத்திருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நாமும் குறிக்கப்பட்ட நேரத்திலே அதை பெற்றுக்கொள்வோம். சந்தேகப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு காத்திருங்கள். வருகிற வருஷத்திலே, குறித்த காலத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, மாதங்கள் முழுவதும் கர்த்தரங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பாதைகளை கடந்து வந்திருப்பாங்கப்பா. ஆனால் கிருபையாய் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீரே, நன்றி. இன்னும் நிறைவேறாத ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொள்ளாத நன்மைகள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, அவர்கள் இன்னும் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏதோ காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறதான அந்த நன்மைகள் ஆண்டவரே, விடுதலைகள் வருகிற வருஷத்திலே, குறிக்கப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக, அதற்காக ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தீர்மானத்தில் உறுதியாயிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நிரப்படி செய்ய போகிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசத்திலே அப்படியே உறுதியாய் தரித்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக தகப்பனே. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.